குட்டி buddies. ஃபேரி டேல்ஸ்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? வாங்க இன்னைக்கு நம்ம குட்டி ஃபேரி டீனோட கதையை பார்ப்போம். ஒரு காலத்துல செம்ம பசுமையா இருந்த ஒரு காடு. அங்கதான் நம்ம ஹீரோயின் குட்டி தேவதை டீனு வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு அழகா சில்வர் கலர்ல விங்ஸ் இருந்துச்சு. கியூட்டா ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு முகத்துல எப்பவும் ஸ்மைலோட இருப்பா. மரங்கள், பறவைகள், பட்டாம்பூச்சின்னு எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பா. அவளோட நல்ல எண்ணங்கள் அந்த காட்டை எப்படி மாத்துச்சுன்னு பார்ப்போமா? அந்த காடோட சென்டர்ல ஒரு மேஜிக் ஃப்ளவர் இருந்துச்சு. அதுதான் அந்த இடத்தையே அவ்வளோ அழகா வச்சிருந்துச்சுன்னு அங்க இருந்த விலங்குகள் நம்பினாங்க. அந்த பூ காலையில பிரைட்டா க்ளோ ஆகும், ராத்திரியில க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்னாச்சு தெரியுமா? இல்லாம மரங்கள்ல இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு. பூக்கள் பூக்கவே இல்லை. பறவைகள் கூட பாடுறத நிறுத்தி காடே கலந்து போயிருச்சு. எதனால இப்படி புரியாம விலங்குகள் தங்களுக்குள்ள கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. டீனுக்கும் ஒரே கவலை. என்னடா இது, என் காட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சோகமா காட்டுக்கு நடுவுல ஒரு பாறை மேல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் நம்ம மேஜிக் ஃப்ளவரோட என்ட்ரி. பூ மெதுவா க்ளோ ஆக ஆரம்பிச்சது. டீனு அப்படின்னு மெதுவா கூப்பிட்டுச்சு. ஐயோ, பூ பேசுதா அப்படின்னு கேட்டுட்டே கிட்ட போனான். டீனு, உன் கவலை எனக்கு புரியுது. காடு இங்க வாழ்ற எல்லாரும் நினைச்சா பழைய மாதிரி மாறிடும். யோசி அப்படின்னு சொல்லிச்சான். டீனு உடனே எல்லா விலங்கு பறவைகள் எல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சா. நண்பர்களே, நம்ம காடை நம்ம தான் பழைய மாதிரி மாத்தணும். எல்லாரும் குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து செடிகளுக்கு ஊத்துங்க. டீம் ஒர்க் பண்ணா பழைய மாதிரி எல்லாமே மாறிடும்னு சொன்னான். எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க. செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, அதையெல்லாம் பராமரிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. காடு ஹாப்பி மோடுக்கு திரும்பி பச்சை பசேன்னு ஆச்சு. கலர் கலரா எங்க பார்த்தாலும் பூக்கள். பறவைங்கெல்லாம் மறுபடியும் பாட ஆரம்பிச்சுது. குட்டி buddies, மேஜிக் ஃப்ளவர் நமக்கு சொல்லி கொடுத்த மேஜிக் டீம் ஒர்க் தான். நாம எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணினா உலகம் தன்னால அழகா மாறிடும். அதே மாதிரி நம்ம டீனுவோட நல்ல எண்ணங்கள் தான் அவளை குட்டி தேவதையா மாத்துச்சு. டீனு மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா நீங்களும் குட்டி தேவதைகள் தான். அடுத்து என்ன ஃபேரி டேல் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.